சுரேஷ் உண்மையிலே நல்லவன் தானோ? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதி அங்கேருந்து மலர்ட்டயும், ரேவதிட்டயும் பேசுகிற பக்கத்துல, ஆமா, எனக்கு கூட பார்க்குற மாரி தோணுது. அவரு ரொம்ப நல்லவர் தான் போல இருக்கு. ஆமா, ஆமா. ரொம்ப நல்லவன். நான் தான் முன்னுக்க சொன்னேனே. ஆனா நான் பார்க்கும்போது அப்படி இல்லையே. அவர் வந்து காலேஜில வந்து பையன அடிக்க வந்ததும், அப்புறம் கூட்டிட்டு போய் மிரட்டுனதும், அப்புறம் கூட்டு போய் தோப்புல வச்சு அடிச்சதும், அத பார்த்து மிரண்டதும், இப்போ வந்து வேலை பண்ண பாரு செஞ்சினதும், அப்புறம் கெஞ்சி வேலை வந்துட்டு என்ட்டயே வந்து திமிரா வந்து நான் ஹீரோ தெரியுமா? நான் வேலையில இருக்கேன் தெரியுமா? நான் இனிமே என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு வந்து அரட்டுறதும், இதெல்லாம் பார்க்க போனா ஒரு மாதிரி நல்லா இல்லையே! அப்படின்னாக்கா, இதெல்லாம் சேர்க்கை மதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி, இதெல்லாம் சேர்க்கை, சேர்க்கை சரியில்ல. அதனால தான். எங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர்ட்ட சேர்றான்ல, அதனால தான். அப்படின்னோன்னே, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மலரு. ஆனா அவரும் அவ்வளவு மோசம் இல்ல. அவருக்குன்னு ஒரு ஈகோ, ஒரு 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 பெரிய மமதை, ஜாதியில வந்து நான் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற கெத்து, ஊர்ல எல்லாம் ஒரு மிரட்டி வச்சிருக்க தன்மை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது, அவர மீறி ஏதாச்சும் நடக்குதுங்கிறத பார்க்கவே முடியல. அவருக்கே பாதுகாப்பு வேணும்னு தான் ஒரு போலீஸ்காரரா நம்ம மச்சான் ஆக்கலான்னு போலீஸ்கார ஆக்கி வச்சிருக்கிறாரு. அதாவது போலீஸ்லேருந்து ஒரு மாதிரி நடக்கணும்னாக்க அவன் நம்பால் ஒருத்தர் உள்ளே இருக்கணும்னா அதுக்காகத்தான் இவன் ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல, மலர் வந்துக்கிட்டு பார்த்துப்போம் நல்லா இருப்பான் அவன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த கொடைக்கானல் போகிறத வந்துக்கிட்டு அந்த அம்மா பண்ணுற அலட்டல் தாங்க முடியல. கொட்டிக்கிட்டே இருக்குமாம்மா, முட்டை திங்கக்கூடாதாம்மா. ஆனால் வந்துட்டு நீ போனால் நான் என்ன பண்ணுவேன் நானு? எனக்கு சாப்பாடு என்ன பண்ணுறது? காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, சாயந்தர சாப்பாடு என்ன பண்ணுறது நானு? எப்படி நான் பார்த்துப்பேன்? நீ இல்லாமல் இருந்ததே இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. இல்ல, போயிட்டு வந்துருவோம்ல. இதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அங்கேருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நல்லாயிருக்கு. ட்ராவல் பண்ணும்போதே ரொம்ப சுகமா ட்ராவல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, இது நடந்துருச்சு. இதுக்கு மேலே இதில என்ன நல்லதா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாரி மதி இருக்கிறது. அந்த பக்கம் புருஷன்ட்ட கோவத்த காமிச்சுட்டா கூட, இந்த பக்கம் வந்துக்கிட்டு மலர்ட்டயும், நம்ம ரேவதிட்டயும் ரொம்ப நல்லா பேசிக்கிறதும், மற்றபடி தங்கராஜே கூப்பிட்டு கேள்வி கேட்டா, அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நமக்கு அந்த கொடைக்கானல் ட்ராவல் ரொம்ப சுகமா இருந்தது. அவர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு நம்ம மிஸ்டர் தங்கராஜ் ஒரு லெமன் எடுத்து குடுத்து, "இந்தா லெமன் வச்சுக்கிறேன்." "என்னங்க லெமன் ஜூஸா போட்டு குடிக்கிறதுங்க?" "இல்ல, உனக்கு வாந்தி வரும்ல அதுக்காகத்தான்." அப்படின்னு. இப்போலாம் வராதுங்க." "இல்ல, மலையில ஏறுனா வரும். அதனால வாடையை பிடிச்சுக்க வந்துரும். வராது உனக்குன்னு" சொல்லிட்டு, அப்புறம் அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒண்ணு குடு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. குடுத்தோனே எல்லாரும் வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, அந்த மலரும் மதியும் இவர அந்த ஓட்டுறது இருக்கே, தனித்தனியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறது, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. உடனே அவங்க வந்துட்டு பழத்த கொடுத்தோன்னே, "ஏங்க உங்களுக்கு வேணாமாண்ணே?" "எனக்கு வேண்டாம். எனக்கெல்லாம் வாந்தி வருமா?" அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருது, அண்ணன் இன்னைக்கு சொத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே பேசிக்கிட்டே இருந்தது, கபால்னு வாந்தி வந்து வாந்தி எடுத்துட்டு, சாப்பாடு அந்த ஹோட்டல் சரியில்ல. நான் கூட்டு போனது நடந்திருக்கு. நீ கூட்டு போட்ட ஹோட்டல் சரியில்லடா. அதில எண்ணெய் வந்துட்டு சரியில்லாம போட்டான். பழைய எண்ணெய போட்டுருப்பான் போல இருக்கு அப்படின்னு. இவங்கெல்லாம் எல்லாரும் அங்க தானே சாப்பிட்டாய்ங்க அப்படின்னு. உடனே வந்துட்டு ஏன்னா, "இந்த நீங்க வச்சுக்கங்க எலுமிச்சம்பழத்த வச்சுக்கங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும்" அப்படின்னு மலர் சொல்றது. ஏன்னா யானை கீழ விழுந்தாக்க எலி கூட ஆடு மாடாங்கிற மாதிரி அவரையே வம்பிழுக்கிறது நல்லாயிருக்கு. கடைசியா வந்து வழியில ஒரு கப்பல பார்க்குறாங்க. கப்பல்ல வந்துக்கிட்டு ஒரு 3 பேர் லோக்கல் மிரட்டுறாங்க. மிரட்டுனோனே வந்துக்கிட்டு போய் சரி இன்னைக்கு இவங்க லவ்வர்ஸ தான் பிரிக்க வைக்கிறவங்க இவங்க. அதனால போய் அடி பின்ன போறாங்க அவங்கள நெனச்சாக்க, போய் லோக்கல விரட்டுறான். அது உனக்கு என்னத்துக்கு? அவங்க பேசிட்டு இருக்காங்க. 22 வயசுக்கு மேல அது வேல பார்க்குறாங்க. உடனே டிஸ்டர்ப் பண்ணாங்களா? இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. எங்க வேணாலும் இருக்கலாம்ல. இல்ல, இவங்க பார்க்குறதே சரியில்ல. பார்க்குறது சரியில்லைன்னு நீனே சொல்லுவ? உன்னைய பார்க்க தான் சரியில்ல. கிளம்பு ஓடி போயிரு. தூக்கி போட்டு மிதிச்சு புடுவேன்னு சொல்லும்போது அதக்கூட மாரிதான் சூப்பரா போலீஸா இருக்கிறது கெத்து தானே அப்படின்னு தங்கராஜ் வர்றத பார்த்தாக்க, தங்கராஜோட பிரச்சனை அங்க தானே தவிர லவ் பண்ணுறது இங்கே அவருடைய பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய ஈகோ அவருடைய அங்கே சொசைட்டில பெருசு தான் தாண்டி வெளிய வந்தா அவ பாட்டுக்கு நார்மல் ஆயிடுறாப்ல அப்படின்னு. அப்ப ரூம் போடுறாங்க, ரூமுக்கு வந்து தங்குறாங்க. தங்குனாங்க ரூம் வந்துட்டு அவ்வளவு நல்லா இல்ல. சூப்பரா இருந்திருக்கும். என்ன பண்ண தொலையுறது? உங்க அண்ணனுக்கு ஓசியில குடுத்துட்டாய்ங்க அப்படின்னு ஒரு அவர வம்பிழுக்கிறதும் இதா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரேவதியோட அவர் வந்துட்டு பேசுறதும், ரேவதி பேசுறதும், அதாவது மற்றபடி ஒரு மாதிரி ரஃப்பான ஆளாக இருந்தால் கூட அந்த பொண்ணை மரியாதையாக வச்சுக்கிறதும் அந்த பொண்ணு வேணுங்கிறத செய்கிறதும் அதெல்லாம் நல்லா தான் இருக்குதுனாலும் கூட்டத்தில் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுறதுலாம் ரொம்ப நல்லா இல்லை. ஆனால் அதையும் இந்த பொண்ணு கொஞ்சம் ரசிச்சுக்கிட்டு சரி கிடைக்கிறது கொஞ்ச நேரம் இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணு பார்க்குறது ரேவதி கொஞ்சம் கண்டென்டாக இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் நைட்டு சாப்பிட வராங்க. சாப்பிட வந்தோன்னே வந்துக்கிட்டு எல்லோரும் சாப்பிடும்போது அப்புறம் பேசுகிறாங்க. அப்புறம் உட்காந்து இப்போ பாட்டு பாடுறாங்க. இவங்க 2 பேரும் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. பாட்டு பாட போனாங்க. இந்த பொண்ணை பாட்டு பாட சொல்கிறாங்க. மலர் நல்லா பாடுது. மலர் நல்லா பாடுறாங்க. நான் மலர் பாடுறது நான் சும்மா இருக்கிறதா அப்படின்னு இவர் வந்து ஒரு டான்ஸாக போடுறாரு இவர் மிஸ்டர் தங்கராசு சுரேஷை கூப்பிட்டுட்டு. அதையும் மக்கள் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அப்புறம் எல்லாம் வீட்டில் போய் பொண்ணுங்கள்லாம் லேடீஸ்லாம் போய் ஸ்விம்மிங் பூலில் கால் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கம் ஒரு மாமனும் மச்சானும் தண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வாரான் வந்து, "ஏய் என்னடா இன்னும் தண்ணியை போட்டுட்ருக்க?" அப்படின்னு. "அண்ணே கொஞ்சம் தானே போகிறேங்கண்ணே, கொஞ்ச நேரம் சீக்கிரம் போய் ரூம் போய் படு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கிளம்புனா இவர், "ஏய் சுரேஷ் உங்கள் அண்ணனை இங்கே உட்கார சொல்லு" அப்படிங்கிறாரு. "இல்லை இல்லை உங்கள் அக்கா உட்கார சொல்லு, வா உட்காரு." இல்லை இல்லை வேண்டாங்க உட்காரு, சரி அவனுக்கு ரவுண்டாக போடுறா அப்படின்னாக்கா. நான் குடிக்கிறதில்ல வேண்டாங்க, ஏய் ரவுண்டாக போடுறான். இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறான். ஏய் ரவுண்டாக போடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாச்சான் அப்படின்னு அந்த போதையில் அவர் பேசுகிற பேச்சுட்டு, அதாவது அன்கண்ட்ரோலபிள் இல்லை, கண்ட்ரோல்லையும் இல்லை, அந்த இடையில மனசில் இருக்கிறதெல்லாம் கேட்கணும்னு தோணல. அந்த மாதிரி வந்துட்டு, ஏன் என் பொண்ணுக்கு என் தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படி படிக்க மாட்டேன்ட்டேன்னு. இதை பல தடவை சொல்லிட்டேன், இதுதான் முடியல. ஆனால் நிச்சயம் உங்கள் நிச்சயம் உங்கள் வகையில் இதை பார்த்தா வருத்தமாக தான் இருக்கும், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியராஜ் சூப்பராக, பாக்கியராஜ் எனக்கு பார்த்தோன்னே தொடக்கத்தில் பிடிக்கல, ஆனால் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இவரோட தங்கராஜோட ஃபீலிங்கையும் வந்துட்டு ஒரு போதையில் வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறது, கேட்டு பார்க்குறாரு. இல்லை இல்லைன்னா அங்கே கடைசியில் வந்துட்டு அவர் உடனே வந்துட்டு தண்ணியை போட்டே ஆகணும்னு கப்பால் குடிச்சிடுறாரு. குடித்த உடனே வந்துட்டு அந்த பக்கம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திரும்ப அங்கேயும் பாட்டு பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க 3 பேர் இருக்கிறது, நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்னு பேசுகிறது. இனிமேல் 3 பேர் நல்லா இருப்போம்னு சொல்லும்போது நம்ம முதன் போட்ட வீடியோ ஞாபகம் இருக்குது எனக்கு, முப்பெருந்தேவியர்னு போட்டது. அந்த மாதிரி 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்கங்கிறது தான். நான் மலர் வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து மலர்கிட்ட சொல்லுவேன், என் புருஷனை பற்றி நான் சொல்ல, அவள் புருஷனை சொல்ல, ஆனால் நான் எங்களுக்குள்ளே வச்சுக்குவோம், வெளியே எங்கே கப் செப் அப்படின்னு சொல்கிறது. அது அந்த பொண்ணு ரசிக்கிறது நல்லா இருக்குது, நம்ம மதி வந்துட்டு ரசிக்கிறது. இப்போ வந்துட்டு அப்போ நான் இப்போ நான்லாம் கல்யாணம் முடிச்சு உங்கள் தங்கச்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவனா சந்தோஷமாக இருக்காளா, என்ன சந்தோஷம் இல்லையா அப்படின்னு. சந்தோஷமாண்ணா, சந்தோஷமாக வச்சுருக்கேன் தெரியுமா, என்ன சந்தோஷம் இருக்கேன், சோத்தை போட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாமா, எங்கே பார்த்தாலும் திட்டுறீங்க, போகும்போது திட்டுறீங்க, வரும்போது திட்டுறீங்க, அன்றைக்கி மேரேஜ் காலில் வச்சு நீங்கள் பாட்டில் அடிக்க போகிறீங்க என் தங்கச்சியை அப்படின்னு. இந்த போதை எரிச்சில் தேவையில்லாமல் போனவனை அந்த தெருவில் கிடந்த தூக்கி காலில் போட்டுட்டு குத்துதே குடையுதேன்னு மாதிரி கூப்பிட்டு அவன் கொஞ்சம் போதையை ஏற்றி விட்டு, அவன் அந்த போதை தைரியத்தில் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ வாட்டில் அப்படின்னு. ஆஹா அப்படின்னு படக்கணும். அந்த தங்கராஜோட கேரக்டர் தான். இவன் போதையில் இருக்கான், இனி நம்ம பேசினா அவனுக்கு ஈக்குவலாக பேசுவான், பல நேரங்கள் நம்ம பேச முடியாது அப்படிங்கிறதுனால இடத்த காலி பண்ணு ஜூட் அப்படின்னு சொல்லி ரூம் போகிறாரு. சந்தோஷத்தோடு போய் சொல்லி பார்க்குறான். இல்லை ரூம் போயிடணும், அப்படி ரூம் போயிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே போய் உட்காந்துட்டு இவன் சொன்னதை யோசிச்சு பார்க்குறாரு, என்னடா அப்படி பேசிவிட்டானே நம்மளை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அடுத்த நாள் வரும். அடுத்த நாளில் பொண்ணுங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேசும்போது மதி சொல்ல போகிறாங்க, மலர் எப்படி பார்த்தியா, சுரேஷ் எப்படி பார்த்துக்கிறேன். ஏன்னா சுரேஷ் வந்து என்ன பண்ணனாக்கா, உள்ள ரூமில் வந்து நீ ட்ரெஸ் மாற்றிட்டியா, நான் வெளியே போகிறேன் நிற்கிறேன் அப்படின்னு நிற்கிறதெல்லாம் வந்துட்டு, அதாவது அவனுடைய ஒரு பக்கத்தை, ஒரு நல்ல பக்கத்தை அஸ் அ ஃபேமிலி மேன் அப்படின்னு காமிக்கிறது நல்லாயிருக்கு. அந்த இடத்துல அவன் ரொம்ப வெறுப்பாவெலாம் பேசவும் இல்லை. ட்ரெஸ் மாற்றிக்கிறியா, நீ வேணால் படுத்துக்கிறியா, நீங்கள் உட்காந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறது, சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம், காஃபி ஆர்டர் பண்ணலாம் கேட்டு அந்த அக்கறையெல்லாம் வந்துக்கிட்டு ஒரு விதமான இந்த எப்போவுமே ஒரு விசிட்டு, ஒரு ட்ரிப்பு அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் அங்கே நடக்குது. அதனால் இந்த பெண்ணுங்களாம் சேர்ந்துட்டு பேசும்போது சொல்லப்போகுது, ஆமாம் நல்லவன் தான் போல இருக்குது, ஆனால் தெரியல அவங்க மாமா புடியிலேருந்து எப்போ வெளியே வராரோ அப்போ தான் ரொம்ப நல்லவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பேச போகிறாங்க. மதி வந்துக்கிட்டு ரொம்ப நல்லா சொல்ல போகிறாங்க. ஆனால் இதுவே முடிஞ்சு போயிருப்பான், இல்லை இன்னும் மதியை வந்துக்கிட்டு சுரேஷ் என்கிட்ட அது ஒரு சின்ன ஆபத்துலேருந்து காப்பாற்ற, அப்போ டக்குன்னு ஃபிசிக்கலாக டச் பண்ணிக்கேன்னு போகுதான்னு தெரியல. பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக போகுது.